இப்போ எப்படின்னா ஒரு சில பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க, எல்லா கோவிலுக்கும் போறாங்க, எல்லா விரதங்களும் இருக்காங்க, எல்லா சாமியும் கும்பிடுறாங்க, பெரிய பக்திமான ஆன்மீகவாதியா இருக்காங்க. ஆனா ஒன்றை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. இவங்க வெளியில எல்லா இடத்துக்கும் பெரிய ஆன்மீகவாதி தான் காமிச்சுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்க பெத்த தாய் தகப்பன் வீட்டில் இருப்பாங்க, அவங்கள கவனிக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் அவங்களுக்கு பிறந்த நாய், என்னோட 4 பேர் கூட பிறந்திருக்காங்கல்ல, அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி இப்படியே எல்லாருமே சொல்லி சொல்லி அந்த தாய் தகப்பனை பார்க்க ஆள் இல்லாமல் அவங்க தவிக்கிறாங்கல்ல. அந்த பாவம் சும்மாவே விடாது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போவேனா, எந்த சாமியை கும்பிட வேணா, தாய் தகப்பனை மட்டும் நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அத்தனை தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு அனைத்து புண்ணியத்தையும் அள்ளி கொடுக்குற தெய்வங்கள் தான். தாய் தகப்பன் தான் முதல் தெய்வம் உங்களுக்கு. ஒவ்வொரு கோவிலாக நீங்கள் போய் சாமி கும்பிட்டு விழுந்து கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. தாய் தகப்பன் காலில் விழுந்து கும்பிடுங்க, அதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு புண்ணியம். வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. தாய் தகப்பனை யார் ஒருவர் மனம் கோணாமல் பார்த்துக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்னென்னா, நல்லா பார்க்குறோங்கிற பேரில் அவங்கள தகாத வார்த்தையால் திட்டுறது, அது மாதிரிலாம் செய்யவே செய்யாதீங்க. மிகப்பெரிய தப்பு. தாய் தகப்பன் மனசு நோகவே கூடாது. வயசான அவங்களாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான். அவங்க எவ்வளோ தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு பொறுமையாக இருந்து எடுத்து சொல்லி கடைசி வரைக்கும் நல்லா யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தெய்வமே அவங்க வீட்டில் உட்காந்துக்கும், எல்லா விதமான நன்மைகளும் அள்ளித்தரும். அதனால தாய் தகப்பன் மனசை கோண விடாமல் பார்த்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் பரம்பரையே நல்லா இருக்கும். உங்கள் வம்சத்தில் உள்ள எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.